பற்கள் சொத்தையாகி தகுந்த சிகிச்சை அளிக்காவிட்டால் கிருமிகள் பற்களுக்குள் பரவி பற்களின் வேர் நுனி வரை செல்லலாம். அங்கிருந்து வேரை சுற்றியுள்ள எலும்பை துளைத்து சீழ் வைக்கலாம். இப்படிப்பட்ட பற்களை தட்டும்போது வலிக்கும். இந்த மாதிரி பற்களை பற்கூழ் சிகிச்சை செய்து காக்கலாம். பற்களில் வலி இருந்து நரம்பில் உயிரோட்டம் இருந்தால் மரத்துப் போகும் ஊசி போட்டு வலியை குறைக்கலாம். பற்களில் சொத்தையான பகுதிகளை தகுந்த கருவிகளால் எடுக்க வேண்டும். பற்களின் உள்பகுதியில் கெட்டுப்போன பகுதிகளை சுலபமாக எடுக்க பல்லிலே துவாரம் செய்ய வேண்டும். கெட்டுப்போன பகுதிகளையும் சீழையும் இந்த துவாரத்தின் வழியே வெளியே எடுக்க வேண்டும். விசேஷமான சிறிய கருவிகளால் பற்களின் உள்பக்கங்களை சீராக்க வேண்டும். தகுந்த மருந்துகளால் பற்களின் உள்பகுதியை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். தக்க பொருட்களால் பல்லின் உட்புறத்தில் வேர் நுனி வரை அடைக்க வேண்டும். வெளிப்பக்கத்தில் சொத்தையான பகுதியிலும் வலுவான பொருட்களால் அடைக்க வேண்டும். சுமார் 6 to 8 வாரங்களில் உள்பகுதி ஆறிவிடும். இப்பொழுது இந்த பல் கிட்டத்தட்ட முன்போலவே ஆகிவிட்டது.